விமன் ஃபேஸ் பண்ணுற நிறைய ப்ராப்ளம்ஸ் யாருமே ஓப்பனாக பேசுகிறதில்ல, எஸ்பெஷலி பீரியட்ஸ் டைமில் இருக்க இச்சிங், இரிட்டேஷன், ரேஷஸ், ஸ்டொமக் பெயின், ஹெட்டேக், வாமிட்டிங் இதெல்லாம் காமன் தான் சொல்லி நம்ம பழகியிருக்கோம். ஆனால் இப்போது ரொம்ப காமனாக இருக்குது. இன்னும் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, ரொம்ப முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டி. இது எல்லாத்துலேயும் அஃபெக்ட் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய விமன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதுக்கெலாம் என்ன ரீசன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பெஸ்டிசைட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதை டெய்லி சாப்பிடும்போது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. நம்ம சுவாசிக்கிற காற்றுல பெட்ரோல் புகை, டீசல் புகை, சிகரெட் ஸ்மோக், பிளாஸ்டிக்ஸ் எரிக்கும்போது வர புகை இதெல்லாம் காற்றுல கலந்துருக்கு. அதுதான் நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம். இதுவும் நம்ம பாடிக்குள்ளே தான் போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் சானிட்டரி நாப்கின்ஸ். நிறைய நாப்கின்ஸில் பெத்தலேட்ஸ், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூம்ஸ், பிளாஸ்டிக் லேயர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது லாங் டேர்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸோ ஃபர்டிலிட்டி இஸ்யூஸும் க்ரியேட் ஆகும். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்கின் ரேஷஸ், இச்சிங், இரிட்டேஷன் இதெல்லாம் ரொம்ப பெரிய டிசீஸ் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் பாடி கொடுக்குற ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ். பிளாஸ்டிக் லேயர்ஸ் இருக்கிற நாப்கின்ஸ் ப்ரீத்தபிளாக இருக்காது. அதனால வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்ஸ் ரொம்ப அதிகம். ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் ரொம்ப முக்கியம். நாப்கின் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த இன்க்ரீடியன்ட் சேஃப், எந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் பற்றி நேச்சுரலாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க போகிறேன். வெல்கம், ஸ்டே கனெக்டட்.